ஸோ காய்ஸ் ஐ எம் பேக். இங்கே பாருங்கள், இதான் நம்ம ரோப்ளாக்ஸில் இன்னைக்கு இன்சைன் எலிவேட்டர் விளையாட போகிறோம். ஸோ இதில் வெள்ளை கலரோட டிஷர்ட் தெரியவா? இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு ஜம்ப் பண்ணு. ஐயோ, இது என்னது? அந்த வெள்ளை கலர் டிஷர்ட் ஸ்கர்ட் இருக்கோம்ல, அதான் நான் இந்த வாஷிங்டன் சிட்டி பாருங்க. ஐயோ, இது என்னது? ஐயோ, என்னது இது? புரியல. ஓ, இந்த கேம் வந்து இன்சைன் எலிவேட்டரில் ஒரு இது. ஸோ இதில் ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு பேய் வரும். அதை வந்து நம்மளை வந்து அடிக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபயரில் திரும்பி திரும்பி தள்ளி விட்டுரும். ஃபயரில் தள்ளி விட்டானே அந்த பேய் வந்து அங்கே நிற்கணும் கரெக்டாக கீழே இருக்கும்போது. அதுக்கு டப்புன்னு நம்மளை மண்டையிலேயே ஒரு போடு இங்கே பாருங்க என் மண்டை. ஸோ நம்ம திரும்பி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்படிலாம் விட மாட்டோம். அப்பா டபிக் எவ்வளோ போகிற டபிக். ஓ, இன்வைட்டரே மேலே தான். சரி, இன்வைட்டரே மேலே தான். ஐயோ, திரும்பி நம்மளை போட்டு தள்ளிட்டாங்களா? சரி, திரும்பியும் போகலாம். இந்த நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கிறோம். தபிலா நம்ம தப்பிக்காமல் இருக்க மாட்டோம். ஐயோ ஐயோ, ஓ இதே நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டுருது பார்த்தீங்களா காய்? சரிம்மா. ஐயோ, என்ன காய் அதுக்குள்ளே இது மேட்சே முடிஞ்சிட்டு இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்ச எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம தந்தாரம் தோத்துட்டோம். சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, முன்னால் வந்து எப்பெல்லாம் இந்த எலிவேட்டர் நிற்பானோ யாராச்சும் இந்த மாதிரி டோரில் நிற்கப்போ தள்ளி விட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுமா? எப்பவுமே இந்த மாதிரி தள்ளி விடாங்க. அதனால நான் உஷாராக கேம் ஸ்டார்ட் உடனே அங்கே போய் நின்றுடுவேன். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி குதிச்சுட்டுருக்கேன்னு யாராச்சும் எனக்கு தள்ளி விட்டுருவாங்க இந்த மாதிரி. இதோ லிஃப்ட் வந்துச்சு. என்னதுடா அது? ஐயோ, என்னது கைஸ்? இதை புதுசாக பார்க்கேன். எல்லாம் இதுதான் ஒன்று. எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா கைஸ், நான் ஒரு இடத்துல ஒளிவேன், அங்கதான் எல்லாரும் காப்பி பண்ணி வந்து உட்காருவாங்க. சரி, எனக்கு நிறைய வாட்டி காசு யூ ஆர் அ கில்லர் அப்படின்னு வந்து எல்லாரும் சாடைகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக வரல இன்னும். ஆனால் வந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி டெய்லி வரும் எனக்கு யூ ஆர் அ கில்லர் ப்ளீஸ் கம் டு ஆர் கேம் அப்படின்ட்டு இன்வைட்லாம் கொடுப்பாங்க. நான் ஜெயிச்சிருவாரு. ஆனால் இப்பெல்லாம் வரவே மாட்டேங்குது காய். சரி, இப்போ நம்ம போய் அந்த ராக்ஷனை தாண்டி நம்ம தோத்துடலாம். ஈஸியா? யார் அது ஐடி? வித்தியாசமா இருக்கு. ஈஸியா வேற எப்படி இருக்கு பாத்தீங்களா காய்ஸ்? சரி காய்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு என் தம்பி கம்மியான இவன் பேர் தான் சிங் சாங்கா. உங்களுக்கு என்னமோ உனக்கு கருவோம். ஸோ இனிமே எல்லா வீடியோஸ்லயும் இவன் நம்ம கூட இருப்பான். ஆனா என்னடா இது காசு, என்ன அதுக்குள்ளே முடிக்கவே செஞ்சுட்டாங்களே? அடப்பா, எத்தனோண்டு இருக்கு இப்பெல்லாம் இந்த கேம். இப்படிதாங்க இருக்கும் எனக்கு. இப்படிதான் இருக்கும். டேய், ஏன் சொல்ல கேட்டா கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எப்பவுமே என் கூட நடக்கும் காய்ஸ். அதனால இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த கேம் வருதுன்ட்டு ஏதாச்சும் நல்லதா ஒன்றும் என் ஓர கில்லருன்னு வந்தா சூப்பரா இருக்கும். ஐயோ, இதுவா காசு? இதுல வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பேய் இருக்கும். அது வந்து வெறும் மண்டையோட வரும். சரியா? சிங்சாங், எதுக்குலாம் இங்க வர? அது உனக்கு சும்மா மாறி என்னை பார்த்து காப்பி அடிக்கிறதுலயே இருக்காங்க எல்லாரும். ஐயோ, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். சரி காசு, நான் உங்களுக்கு அந்த பேயை காமிக்கிட்டா? இங்க பாருங்க, அந்த வெள்ளை கலர்ல ஒரு தலை மட்டும் தெரியுதா? 2 பேரும் பறக்குறாங்களே அதுக்கு பின்னாடி பாத்தீங்களா? அவங்க நம்ம நடுவுல போய் நின்று அதை வெறிப்பேத்தலாம். இங்க வா இங்க வா இங்க வா. ஐயோ, இங்க வாடா ஓடி. ஐயோ ஐயோ காய்ஸ், பாத்துட்டா ஓடு 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 ஓடு. ஐயோ போச்சு சொல்லிவிட்டு ஆளை கண்டவங்க. பாத்தீங்களா, இவ்வளவு சீக்கிரமா எவனாச்சும் கேம் முடிக்காங்களா? இது கொஞ்சமாச்சு நியாயமா இருக்க